தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். அவர்கள் நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். தாமதமாகத்தான் எங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இருந்தாலும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இணைந்திருக்கின்றார். அதாவது தமிழும் வள்ளுவரும் 4ஆம் பகுதி, வள்ளுவர் காட்டும் தலையாய அறங்கள் என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். தமிழும் வள்ளுவரும் 5ஆம் பகுதியாக வள்ளுவர் காட்டும் தலையாய அறங்கள் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வள்ளுவர் காட்டும் தலையாய அறங்கள். வள்ளுவர் திருக்குறள் வழியாக பல அறங்களை உலகோர்க்கு அறிவுறுத்தி செல்கிறார். இங்கனம் அறிவுறுத்தி செல்லும்போது அவர் 3 மட்டும் தலையாய அறங்கள் என்பது போல சொல்கின்றார். பொறை உடைமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை எனும் இந்த 3 இவர் தலையாய அறங்கள் என்று கூறுகின்றார். பொறை உடைமைக்கு பொருள் கூறும்போது பரிமேலழகர், காரணம் பற்றியாதல் மடமையினாதல், ஒருவன் தமக்கு மிக செய்த வழித்தாமும் அதனை அவன்கண் செய்யாது பொறுத்தலை உடையராதல் என்கிறார். காரணம் பற்றி மிகை செய்தலாவது அறிந்தே செய்யும் குற்றங்கள் ஆகும். மடமையினால் மிகை செய்தலாவது அறியாமையினால் ஏற்படும் பிழைகளாகும். அறிந்தே செய்யும் குற்றங்கள் பிறனில் விழைதல், அழுக்காறு கொள்ளல், வெக்கல், புறங்கூறல், பயனிலை கூறல், இன்னா செய்தல், கோரல் போன்றவையாம். அறியாமல் செய்யும் பிழைகள் சிற்றினம் சேர்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பேதமை, பெரியாரை பிழைத்தல் போன்றவையாகும். இவ்வாறாக அறிந்தும் அறியாமலும் செய்யப்பட்டு வருகிற இத்தகைய குற்றங்களையும் பிழைகளையும் அறச்சிந்தனையாளர்கள் கூட பொறுத்து கொள்வது என்பது கடினமாகும். ஆயினும் இவ்வுலகில் பொறுத்து கொள்ளும் ஆற்றலை பெற்றோரும் கூட ஒரு சிலர் இருக்கத்தானே செய்கின்றனர். இத்தகையோரையெல்லாம் வள்ளுவர் பார்த்திருக்க வேண்டும். இவர்களையெல்லாம் எண்ணி பார்த்தே வள்ளுவர் கூறுகிறார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று கூறுகின்றார். தன்னை அகழ்வாரை வீழாமல் தாங்கும் நிலம் போல தம்மை அவமதிப்பாரையும் பொறுத்தல் தலையாய அறம் என்று வள்ளுவர் குறட்பாவில் சுட்டி காட்டுகின்றார். இக்குறட்பாவில் வரும் இகழ்வார் பொறுத்தல் தலை என்னும் தொடர் பொறுத்தல் செயலை தலையாய அறமாக காட்டி நிற்பதை நாம் உணரலாம். அடுத்து இன்னா செய்யாமை அறத்தை பற்றி கூறும்போது வள்ளுவர் கூறுகிறார், எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை என்று கூறுகின்றார். மனத்தோடு உளவாகின்ற இன்னாத செயல்களை எக்காலத்தும் யாவர்க்கும் சிறிதாயினும் செய்யாமை தலையாய அறம் என்று கூறுகின்றார். இக்குறட்பாவினை விளக்க வரும்போது தன் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் இன்னாதவற்றை செய்யாமையே தலையாய சிறப்பு என்று கூறுகின்றார். ஆகவே மனம், மொழி, செயல் எனும் இம்மூன்றிடத்திலும் நடத்தப்படக்கூடியதாய் இந்த இன்னா செய்யாமை அறம் உள்ளதால் வள்ளுவர் இதனை தலையாய அறம் என்று கூறுகின்றார். அடுத்து கொல்லாமை அறத்தை பற்றி கூற வந்த வள்ளுவர், எந்த ஓர் அறமும் இக்கொல்லாமை அறத்திற்கு இணையாகாது என்று கூறு பொருளில் ஒன்றாக நல்லது கொல்லாமை என்றும் அருளல்லது யாதெனில் கொல்லாமை என்றும் கூறி கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுதல் என்பது அருளுடைமை அறமாகும் என்றும் அவர் நினைவுபடுத்துகின்றார். கொள்ளுதலாகிய செயல் புலால் உண்பதற்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே கொள்ளுதல் இல்லையாயின் யாரும் தின்னும் பொருட்டு ஊன் விற்கும் நிலையும் ஏற்படாது. இங்கனம் கொள்ளுதல்
செயலை கைவிடுவதன் காரணமாக புலால் உண்ணாமையாகிய பிரிதோர் அறவழியும் கூட நமக்கு சிறப்பாக எடுத்து கூறு வருகின்றார். இக்கருத்தை வெளிப்படுத்துவதற்காக வள்ளுவர் சினர் பொருட்டால் கொள்ளாது உலகின் எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல் என்றும் வள்ளுவர் கூறுகின்றார். இவ்வாறாக இக்கொல்லாமை அறம் ஒன்றை மட்டுமே கடைபிடிப்பதன் மூலம் மேலே எடுத்து காட்டியவர் அருளுடைமை அறமும் புலால் உண்ணாமை அறமும் கூட உடன் சேர்ந்து நடைபெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளதல்லவா? இக்காரணத்தாலேயே வள்ளுவர் இக்கொல்லாமை அறத்தை தலையாய அறமென்று கூறி செல்கின்றார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எனும் குறட்பாவில் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என வரும் இத்தொடர் கொல்லாமையே தலையாய அறமென்று கூறி நிற்பதையும் உணரலாம். உண்பதனை பசித்த உயிர்கட்கு பகுத்து கொடுத்து உண்டு ஐவகை உயிர்களையும் ஓம்புதல் அந்நூல் உடையோர் தொகுத்த அறங்கள் எல்லாவற்றினும் தலையாய அறம் என்று இக்குறட்பாவிற்கு பரிமேலழகர் உரை கூறியிருக்கின்றார். இவ்வாறாக வள்ளுவர் தலையாய அறங்களாய் காட்டப்பெற்ற இப்பொற உடைமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை எனும் இம்மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவனாய் இருந்து வருவதை நாம் உணரலாம். ஒருவன் மிக செய்த வழி தாமும் அதனை அவன்கண் செய்யாது பொறுத்தல் என்று பொறை உடைமை விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது செயலோடு தொடர்புடையதாகிறது என்பதையும் நாம் உணரலாம். அடுத்து ஓர் உயிருக்கு இன்னாதவற்றை செய்யாமையே இன்னா செய்யாமை அறம் என்றும் விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதுவும் செயலோடு தொடர்புடையதாகுது என்பதை நாம் அறியலாம். இதனை அடுத்து ஐயறிவு உடையன முதல் ஓரறிவு உடைய ஈராய உயிர்களை கொள்ளுதலை செய்யாமைய கொல்லாமை என்றும் விளக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதுவும் கூட செயலோடு தொடர்புடையதாகின்றது என்பதையும் நாம் அறியலாம். ஆக இந்த மூன்று அறங்களுமே செயலோடு தொடர்புடையதாய் அமைந்து கிடக்கின்றன என்பது இங்கே நாம் மனதில் பதித்து வைத்துக் கொள்ள வேண்டியதாகிறது. செயல் அளவிலேயே கை கொள்ளப்பட வேண்டிய இந்த பொறவுடைமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை போன்ற அறங்களோ அங்கனம் கை கொள்ளப்படாவிடின் அவையெல்லாம் பிறர்க்கு மிகுதியான துன்பங்களைத்தாம் ஏற்படுத்திவிடும். இக்காரணங்களாலேயே வள்ளுவர் இவ்வறங்கள் மூன்றினையும் தலையாய அறங்கள் என்று கூறியுள்ளார் என்பதை உணர்ந்து நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அளவில் தமிழும் வள்ளுவரும் 5ஆம் பகுதியில் வள்ளுவர் காட்டும் தலையாய அறங்கள் எனும் தலைப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், அருமையாக திருக்குறளும் வள்ளுவரும் பற்றி சிறப்பாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஜல்நாதன் ஐயா நேற்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தமிழருவி கலையகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது